சவுத் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் லெட்டர் எழுதிட்டு போனது உங்களுக்கு தெரியும்ல, அது உங்களுக்கு ஞாபகத்துல இருக்கா? வேலையை விட்டுட்டு வந்துருவேன்னு சொல்லி நீ கமிஷனரை பாக்குறதுக்காக போன. அன்னைக்கு நான் கமிஷனர் ஆபீஸ்க்கு போன போதா இவளை நான் பார்த்தேன். இவ அச்சா அசல் என்ன மாதிரியே இருந்தா. என்னாலேயே ஒருத்தருக்கு ஒருத்தர் வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு உருவ ஒற்றுமையோட இருந்தா. இவளை பார்த்ததும் அந்த முண்டக்கண்ணி அம்மனே இவளை அனுப்பி வச்ச மாதிரிதான் எனக்கு தோணுச்சு. என் பிரச்சனைய தீர்க்கிறதுக்கு அந்த அம்மனே இவ உருவத்துல வந்து என் முன்னாடி நிக்கிற மாதிரி என் மனசுக்கு பட்டுச்சு. இவளை யூஸ் பண்ணி எல்லா பிரச்சனையையும் சரி பண்ணணும் நான் முடிவெடுத்தேன். அத்தைக்கு பழைய ஞாபகம் எல்லாம் திரும்பி வர வரைக்கும் கிரிஜானாலையும் சம்பத்னாலையும் அவங்களுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாதுன்றதுனால தாமரைய நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து ஈஸ்வரியா நடிக்க வச்சேன். இவ வீட்டுல ஈஸ்வரியா நடிச்சிட்டு இருந்ததுனால அத்தைய கொலை பண்றதுக்கு கிரிஜா வந்தப்பவும் சரி, பூமையில வந்தப்பவும் சரி, அவங்க கிட்ட இருந்து நம்மளால அத்தைய காப்பாத்த முடிஞ்சது சின்னையா. அத்தை இன்னைக்கு நம்ம கூட எப்படி நல்லபடியா நின்னுட்டு இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் இவதான் சின்னையா. இருக்கட்டும் ஈசு, என்ன இருந்தாலும் நீ இந்த பொண்ணை உன் இடத்துல நடிக்க வச்சது என்கிட்ட சொல்லாம இருந்தது தப்பு தானே? நான் சொல்லிருந்தா இதுக்கு நீங்க சம்மதிச்சிருப்பீங்களா? கண்டிப்பா சம்மதிச்சிருக்க மாட்டீங்க. இவள நீங்க ஈஸ்வரின்னு நம்பினதுனாலதான் கிரிஜா இந்த வீட்ல 2 ஈஸ்வரி இருக்காங்கன்னு சொன்னப்போ இல்ல இந்த வீட்ல ஒரே ஒரு ஈஸ்வரி தான் இருக்கான்னு நீங்க அடிச்சு சொன்னீங்க. இதுக்கு மேல நான் பண்ணது தப்புன்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க, அத நான் மனசார ஏத்துக்கிறேன். எவ்வளோ ஒருத்திய கூட்டிட்டு வந்துட்டு பாவம் அப்பாவி அழகுக்கு பொண்டாட்டியா நடிக்க வச்சுட்டு இப்போ என்கிட்ட இருந்து வசுந்தராவை காப்பாத்துறதுக்காக தான் இந்த நாடகம் நடத்தணும்னு பூவ சுத்துறியா? இப்போ இவள மாதிரியே ஒருத்திய கூட்டிட்டு வந்து உனக்கு பொண்டாட்டியா நடிக்க வச்சுவ, நாளைக்கே உன்னை கடத்தி கொண்டு போய் எங்கேயோ அடைச்சு வச்சுட்டு உன்ன மாதிரி இருக்கிற யாரோ ஒருத்தனை கூட்டிட்டு வந்து தனக்கு புருஷனா நடிக்க வைக்க மாட்டான்னு என்ன நிச்சயம் சொல்லு? என்னடி சொன்ன? வேணாம். ஊரு 2 பட்டா யாருக்கோ கொண்டாட்டம் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி என்னையும் சின்னையாவையும் பிரிச்சு 2 ஆக்குனா இந்த வீடு வாசல் கம்பெனி சொத்து பத்துன்னு எல்லாத்தையும் சுருட்டிட்டு உன் வாயில போட்டுக்கிட்டு சந்தோஷமா கொண்டாடலாம் நினைச்சுதானே நீ இப்படி நெருப்ப மூடி விட்டுட்டு இருக்க? ஈஸ்வரி, உன்னை நான் விடவே மாட்டேன். போதும் ஈசு, போதும். சின்னையா, இவ யாரு என்ன பத்தி இல்லாததும் பொல்லாததும் சொல்றதுக்கு? நான் பண்ணது தப்புன்னு நினைச்சா என்ன தண்டிக்கிற உரிமையும் கண்டிக்கிற கடமையும் உங்களுக்கு தான் இருக்கு. இவ யாரு? யாரோ ஒரு பொண்ணை எனக்கு பொண்டாட்டியா நடிக்க வச்சு நீதான் எனக்கு தண்டனையை கொடுத்துட்டியே ஈசு. சின்னையா, நான் தான் சொன்னேனே. நீ 1000 காரணம் சொல்லலாம், என்னதான் இருந்தாலும் உன் இடத்துல இந்த பொண்ணை நீ நடிக்க வச்சது தப்புதான். நீ என் அம்மாவையே காப்பாத்துறதுக்காக இத பண்ணிருந்தா கூட நீ எனக்கு பண்ணது நம்பிக்கை துரோகம். சின்னையா, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. போதும், நீ என்ன ஏமாத்திட்ட அவ்வளவுதான் ஈசு. இனிமே நான் இந்த வீட்ல இருக்க மாட்டேன். சொல்றத கேளுங்க சின்னையா, சொல்றத கேளுங்க சின்னையா. சின்னையா, சின்னையா, சின்னையா.
இங்க இவ்ளோ கேவலமா இவன் பக்கம் சேருவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட மனசுல நினைச்சு பார்க்கல. கூட இருந்து குழி பறிச்சிட்டீங்களா? கூட இருந்து குழி பறிச்சது உன் பொண்டாட்டி தான் சம்பத். கதிரோட அக்கவுண்ட்ல இருந்த பணத்தை எல்லாத்தையும் வருஷ அக்கவுண்ட்ல மாத்துறதுக்கு அவளுக்கு ஐடியா கொடுத்ததே கிரிஜாதான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் உன்னையும் இவளையும் நம்புறதுக்கு நான் ஒண்ணு முட்டாள் இல்ல. நான் ரத்னவேல் பாண்டியனோட வம்சம். இந்த வீடும் ஃபைனான்ஸ் கம்பெனியும் என் அன்னிக்கு தான் சொந்தம். அதனால தான் நான் ஈஸ்வரி கூட சேர்ந்தேன். இது தப்பா இருந்தா இருந்துட்டு போட்டும். ஐயோ ஐயோ, அண்ணி, தெரியுமா? அண்ணி, 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 என்னாச்சு அண்ணி? அக்கா சீக்கிரம் போய் தண்ணி எடுத்துட்டு வா. சீக்கிரம் அண்ணி, அக்கா அண்ணி, அக்கா கொண்டா. கிரிஜா ஓ ஐயோ அண்ணி, பாத்து அண்ணி, தெரியுமா? அக்கா இத புடி. அண்ணி, அண்ணி, என்னாச்சு அண்ணி, அண்ணி, அபி அபி அண்ணி, என்னாச்சு அண்ணி? ஆ? இவங்கள அண்ணி, யாரு அக்கா அண்ணி, நான் தான் உங்க குழந்தை சக்திவேலு. சக்திவேலு தம்பி, சக்திவேலு தம்பின்னு உங்க வாயால என்ன கூப்பிடுவீங்களே, மறந்துட்டீங்களா அண்ணி? இவ என் பொண்டாட்டி துர்கா அண்ணி. துர்காக்கா இவ கதிர் என் மகன். ஆமா, என் பெரியம்மா. மகன் அண்ணி. நீங்க என் அண்ணி. இல்ல இல்ல, இந்த குடும்பத்தோட குலதெய்வமே நீங்க தான் அண்ணி. ரத்னவேல் பாண்டியனோட குடும்பம் மறுபடியும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. எல்லாருமா சேர்ந்து என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அவங்களுக்கு முன்னாடி நம்ம முந்திக்கணுங்க. இந்த வீடும் ஃபைனான்ஸ் கம்பெனியும் நம்மள விட்டு போகாம பாத்துக்கணும். ஆமா கிரிஜா, இது நம்ம பண்ணலன்னா நம்மளோட இவ்வளவு வருஷ போராட்டத்துக்கு எந்த அர்த்தமும் இல்லாம போயிடும். யாருங்க? தெரியல கிரிஜா, ஏதோ ஒரு புது நம்பர்ல இருந்து வருது. ஸ்பீக்கர்ல போட்டு பேசுங்க. ஹலோ. சம்பத் சாரா? ஆமா, நீங்க யாரு? சார், நான் குணாவோட ஆள் குமார் பேசுறேன். குணானனை அசிஸ்டன்ட் கமிஷனர் ஈஸ்வரி அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்க. போர்ஜரி டாக்குமெண்ட்லாம் ஈஸ்வரி கிட்ட மாட்டிக்கிச்சு. இதை சொல்றதுக்காக தான் நான் உங்களுக்கு கால் பண்ணேன். நீங்க ஈஸ்வரி கிட்ட மாட்டிக்காதீங்க, நான் போனை வச்சிடறேன். ஐயோ, எது நடக்க கூடாதுன்னு நினைச்சனோ அது நடந்துருச்சு. இதுக்கப்புறமும் யாரையும் விட்டு வைக்க கூடாதுங்க. அந்த ஈஸ்வரி, அழகு, வசுந்தரா எல்லாரையும் கொன்னுடணும்.